நிலராசி, நீர் ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசின்னு சொல்லிட்டு 4 டைப்பா பிரிக்கலாம். இப்போ நிலராசி அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் இந்த ரிஷபம், கன்னி, மகர ராசிக்காரர்கள், ரிஷபம், கன்னி, மகர ராசிக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 2 வருடத்திற்கு ஒரு முறையாவது காஞ்சிபுரம் சென்று விட்டு வந்தால் இவர்கள் தோஷம் நீங்கும். நீராசிக்காரர்கள் எது? இந்த கடகம், விருச்சகம், மீனம் இவர்கள் இந்த திருவானைக்காவல் அங்க இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று விட்டு வந்தால் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 2 வருடத்திற்கு ஒரு முறை சென்று விட்டு வந்தால் போதும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் குறைந்தது 4 வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு சென்று விட்டு வந்தால் தோஷ நிவர்த்தி ஏற்படும். அதே நெருப்பு ராசிக்காரர்கள் என்னன்னு கேட்டா இந்த மேஷம், சிம்மம், தனசு பாத்துருப்பீங்க. மேஷ ராசிக்காரங்க நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் தான். மேஷம், சிம்மம், தனசு இவங்க என்னன்னு கேட்டா இவங்க என்ன இந்த திருவண்ணாமலை சென்று விட்டு வர வேண்டும். திருவண்ணாமலை சென்று விட்டு வர வேண்டும்.